வெல்கம் டு கிரேசி ஆன் vlogs. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்லேயே வந்துட்டு நானும் சேஃபாக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி நான் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் எங்கே வாங்கினீங்க திங்ஸ் வந்துட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நானும் வாங்கணும் அந்த மாதிரி கொரீஸ் பண்ணியிருந்தீங்க. நான் எதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அதை பற்றி எது பற்றி டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா வந்துட்டு நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அது எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இல்லையா, ஒர்த்தாக கொடுக்குற மணிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிடணும்ல, அதான் உங்களுக்கு சொல்ல. ஸோ இப்போ நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணிட்டேன், எந்தளவுக்கு நல்லா இருக்குது அதனால உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். வைசர் பார்த்தீங்கன்னா வைசர் வந்துட்டு நான் வைசர் அண்ட் மிரர் வித் இண்டிகேட்டர், மிரரில் வந்துட்டு சைடில் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டியிருப்பேன் ஒரு 2 days முன்னாடி. நான் மேலே கார்ட்லேயும் கொடுக்குற அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். அந்த 2 மிரரும் வந்துட்டு வைசரும் வந்துட்டு TN11 பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் ஒன்று இருக்குது, அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அவங்ககிட்ட நீங்கள் கொரி பண்ணி கேட்டுக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது, எப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு வைசர் வந்துட்டு நல்லா இருக்குது. என்னென்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சைடில் கொஞ்சம் அந்த திக்னஸ் மட்டும் அதிகமாக இருக்குது, அது ஒரு மைனஸ் வந்துட்டு. இண்டிகேட்டர் நல்லா இருக்குது, அந்த மிரர் வித் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. விசிபிலிட்டியும் நல்லா உங்களுக்கு பின்னாடி வர வண்டி வந்து விசிபிலிட்டி நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஸோ அது ஒரு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்துட்டு மொபைல் ஹோல்டர், அப்புறம் வந்துட்டு ஒரு நிமிஷம், இன்டர்காம். இது வந்துட்டு நான் வாங்கினது வந்துட்டு பைக்கர்ஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கல்லில் தான் போட்டுருந்துருப்பேன், செரி vlogs வந்து பரவாயில்ல போட்டிருப்பேன். அங்கே வாங்கின வந்துட்டு இன்டர்காம் அந்த மொபைல் ஹோல்டர் வந்து 1300 சம்திங். அது எனக்கு இப்போ வாங்கினதுனால ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக தெரியும், 1300. அவங்கள்ட்ட வேணால் குறி பண்ணிக்கோங்க நீங்களும் ஒரு வாட்டி, இப்போ ரீசன்ட் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இன்டர்காம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும் வந்துட்டு. உள்ளே வந்துட்டு உங்களுக்கு இந்த 2 சைடில் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டல, உள்ளே இருக்குது ஸ்பீக்கர் வந்து இந்த 2 பக்கம் ஸ்பீக்கர் வரும். அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல மைக் இருக்குது, மைக் உங்களுக்கு காட்டுறேன். மைக் எடுத்துடலாம் இல்லையா, தெரியும் நினைக்கிறேன், மைக் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது மைக்கு. இன்டர்காம் வந்துட்டு ஒரு ப்ளூடூத் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி இது வந்துட்டு. அதே மாதிரி எப்படின்னா நீங்கள் வாக்கி டாக்கி இருக்குல்ல, ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 பேர் 4 பேர் வந்துட்டு ஒரு வாக்கி டாக்கில் பேசுகிற மாதிரி இதே மாதிரி இன்னொரு டிவைஸ் 2 வச்சுருந்தாங்க, அவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக நீங்கள் பேசிக்கலாம். வித்தவுட் நெட்ஒர்க் இது மூலியமாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். அதான் நீங்கள் வாக்கி டாக்கின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு ஈஸியாக அது புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். அது மாதிரி இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் டைமில் வந்துட்டு கிளியராக இருக்குது வாய்ஸ் வந்துட்டு. கால் குவாலிட்டி வந்துட்டு எப்படின்னா நான் 90 போனால் கூட வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக கேட்குது நான் பேசுகிறவங்களுக்கு வந்துட்டு, ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு. பட் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதோட சார்ஜ் வந்துட்டு அரௌண்ட் 7 to 8 days வந்து அவங்க சொன்னாங்க. நான் 5 days வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போவும் வந்து சார்ஜ் நிற்கிது. 5 days எப்படி சொல்கிறேன்னா கண்டினியூஸ் யூசேஜ் வந்துட்டு நான் 5 days பண்ணியிருக்கேன். கண்டினியூஸ் யூசேஜில் வந்துட்டு சார்ஜ் எனக்கு இன்னும் நான் போடல, அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த இன்டர்காம் வந்துட்டு. அவ்வளோதான். அப்புறம் மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா போபோ வருது வந்துட்டு, அது ஃபாஸ்ட் சார்ஜர் தான், ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சார்ஜிங் வந்துட்டு சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு iPhone 8 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சார்ஜ் வந்து ரொம்ப நம்ம நார்மலாக அடாப்டர் நான் போகிறத விட அதில் ஃபாஸ்ட்டாகவே எனக்கு சார்ஜ் ஏறுது வந்துட்டு. நல்லா இருக்குது அந்த இது வந்துட்டு. அது 2 வந்துட்டு மொபைல் ஹோல்டர் அண்டு இன்டர்காம் வந்துட்டு நான் பைக்கர்ஸ் மாடல் வடபழனியில் இருக்காங்க வாங்கியிருந்தேன் வந்துட்டு. அதை தவிர நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு vlog பண்ணுறதுக்கு GoPro Hero 6 Black யூஸ் பண்ணுறேன். இதை நான் வந்து வெளியே வாங்கியிருந்தேன், நான் ப்ரைஸ் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கேஸ் கேமரா வைக்கிறதுக்கு உலாங்கியோட கேஸ் வந்துட்டு, இது அமேசானில் வாங்கினேன். இது கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரில, நான் உங்களுக்கு கீழே அமேசானோட லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் GoPro அடாப்டர் வந்துட்டு நான் அமேசானில் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சு ஒன்று. இன்னொன்று வந்துட்டு எனக்கு 4500 ஆக்சுவல் ப்ரைஸ், ஆனால் அவங்க வந்துட்டு ப்ரைஸ் எவ்வளோ போட்டாங்க அமேசானில் வந்துட்டு 7500 வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. லாஸ்ட் டைம் லாக்டவுன் அப்போ நான் வாங்கினது வந்துட்டு. அதுக்கப்புறம் நான் நிறையா சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் சர்ச் பண்ண போயிட்டு எனக்கு மும்பையில் ஃபோட்டோ சென்டர்னு ஒரு ஷாப் இருந்தது. ஸோ அங்கே ட்ரை பண்ணி வாங்கினேன். 4500 சம்திங் ஏதோ. அவங்க சூப்பர். எப்படின்னா வந்துட்டு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஆன்லைனில் எனக்கு வித்தின் டே வந்துட்டு எனக்கு வித்தின் வீக்கோ 4 days எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. அதை தவிர ஹார்ட் டிஸ்க் ஒன்று யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா வந்துட்டு நான் போடுற வீடியோ ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு. என்னோடய லேப்டாப் வந்து 512 SSD, ஸோ அதோட ஸ்டோரேஜ் கம்மி, அதனால் நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வந்து ரிலையன்ஸில் வாங்கினேன், சாங்கட்டோட வந்துட்டு 1 TB. ஸோ அவ்வளோதான். இதை தவிர நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறேன். லேப்டாப் வந்துட்டு Dell Latitude 7390 இந்த லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அது வந்துட்டு ஸ்பெக் பார்த்திங்கன்னா i7 ப்ராசர் 8th ஜென்ரேஷன். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெக் வந்துட்டு எனக்கு யூசேஜ் கரெக்டாக இருக்குது. அப்புறம் அந்த ஹெல்மெட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கியர்ஸ் ஹெல்மெட் புட்டிக்ஸ் அங்கே வாங்கினது வந்துட்டு இதோட ரேட் வந்துட்டு 5,000 வச்சுக்கோங்க. அரௌண்ட் 4 rupees 6 rupees கம்மி வந்துட்டு 5,000க்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன், எல்லா ப்ரைஸுமே சொல்லிட்டேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் அந்த கடைக்கு ஒரி பண்ணி கேட்டுக்கலாம் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.